ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் என்னென்னா, கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் வெளியிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை பிரச்சனை போயிருக்கும்பா, என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் ஒரு ஸ்டோரி சொல்லும்போதே வந்துட்டு இங்கேருந்து ஆப்போசிட்டில் உட்காந்து ஆதிரை சொல்லியிருப்பாங்க, இது தேவையான்னு கேட்டிருப்பாங்க. இவரும் வந்து நெக்கெல்லாம் வந்துட்டு டம்மால் டீமில்னு ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சு முடிச்சிருப்பார் சிரிச்சுக்கிட்டே. சரிங்களா? அதுங்களும் ஆதிரை என்ன பண்ணியிருக்காங்க, அரோராவுக்கும் ஒரு ரகசிய குறிப்பு கொடுத்துருக்காங்க. அவனை நம்பாத, அவன் எல்லா பொண்ணுங்கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ சொல்கிறான் அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ரைட், கமருதீனை பற்றி. சரிங்களா? அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? அந்த அம்மா வந்துட்டு போட்டு கொடுக்குறம்மா வத்தி குச்சி அரோரா. அதனால் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு சபையில் போட்டு உடைக்கிறாங்க. கமருதீன்கிட்டே போயிட்டு டைரெக்டாகவே உடைக்கிறாங்க. கமருதீனால் தாங்க முடியல. ஏன்னா தன்னோட கேரக்டரை வந்து அசசினேட் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு பேசும்போது கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? அவர் ஆனால் பண்ணியிருக்கார் போல இருக்குது. பண்ணியிருக்காரு இல்லையான்றது வேறு போச்சு. சரிங்களா? இப்போது அவர் அங்கே வந்து சண்டை போடும்போது அவங்களும் வந்துட்டு நீனா உனக்கு என்ன பண்ண தெரியாதா அப்படின்றாங்க. அதாவது ஆதரவு ஆட்டிடியூட் பர்சன் உங்களுக்கே தெரியும். அவங்க ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க, இவர் கலாய்க்கிறாங்க, பெரிய சண்டையை வெடிக்குது. அங்கே வந்துட்டு இந்த அம்மா யார் அரோரா அம்மா வந்துட்டு, நீ உன்னை யார் இது பண்ண சொன்னது, நீ இந்த மாதிரி மிரட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம் தக்கம் தூம் சொல்லிட்டு அதை ஊதி பெருசாக்கி அனுப்பிச்சி விட்டாங்க. வந்து உட்காந்து அழுது என்ன சொல்கிறாருன்னா கமருதீன்னு, அப்போ எதுக்கு என்னோடய அம்மா டெத்தில் வந்துட்டு ஆதரவை வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லணும். இப்போ வந்துட்டு 2.5 வருஷம் கழிச்சு இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்துட்டு என்னை பற்றி நான் வந்து எல்லா பொண்ணுக்கு பின்னாடி சுற்றுவேன், எல்லா பொண்ணுங்கிட்ட போய்ட்டு நான் கல்யாணம் பண்ணி சொல்லிப்பேன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ரகசியமாக சொல்கிறாங்கன்னா, எதுக்கு அப்போ எங்கள் அம்மா இறந்தப்போ அங்கே வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதரா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அங்கே ஒரு மாதிரி பேசுறீங்க. அவருக்கு அதுதான் இப்போ கோபமாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா, நீ என்ன ஏன் அண்ணான்னு அப்போ சொன்னேன், குத்துணும் இல்லை, அப்போ ஏன் அண்ணான்னு சொன்னேன். அவருக்கு அது மாதிரி நம்மளாம் வந்துட்டு அதை வந்துட்டு அண்ணன்றதுக்கும் இதுக்கு என்னப்பா சம்மந்தம்னு நினைப்போம். ஆனால் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே அண்ணான்னு சொல்லிட்டு அண்ணனா பாவிக்கணும், தங்கச்சி எந்த தப்பும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கார். ஆனால் இவர் எதோ தப்பு பண்ணலாம், இவருக்கு மைண்ட் செட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. இப்போ இந்த மாதிரி சொல்லி ஒரு இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாரு. இவங்க ஆதரவு வந்து அவங்க அம்மா டெத்து கூட போயிருக்காங்க போல இருக்குது. அங்கே இந்த மாதிரி விஷயத்த சொல்லி ஆறுதல் சொல்லி வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு 2.5 வருஷம் கழிச்சு இதை திரும்பவும் சொல்லி, அதுவும் இவ்வளோ பெரிய மேடையில் அவங்க மைக் போட்டிருக்காங்க, எல்லாமே கவனிக்கப்படுது, 24 மணி நேரம் லைவ் ஷோவில் இதை சொல்லி அவர் அவமானப்படுத்தணுமா? அந்த அளவுக்கு என்ன அந்த ஆள் மேலே அவ்வளோ கோவம் இந்த அம்மாவுக்குன்னு தெரியல. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அங்கே ஸ்டோரி சொல்லும்போதே அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம். அங்கே சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அரோரா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லலாமா? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ஆதரவு மேலே உண்மையிலே தப்பா, கமருதீன் மேலே தப்பா, இல்லை அரோரா மேலே தப்பா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களுக்காக தான் இந்த வீடியோஸில் எடுத்துகிட்டு வரேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்.